எது இந்த பாட்டில் வச்சு இயரிங்கா? நீங்கள் பாட்டு கேட்டுருவீங்க. அதுக்கப்புறம் என்னலே கேள்வி கேட்குறாங்க? கேட்குறவங்க கேட்க தான் செய்வாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு யோசிச்சு போடுறதில்ல அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? கேட்டாங்கல்ல, ட்ரை பண்ணலாமே. திட்டு தானே, வாங்கிக்கிறேன். நம்ம பண்ணுறதுல ஒரு சிலது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலது நார்மலாக ஃபன்னாக எடுத்துக்கோங்க. இப்போ சும்மா இருந்தோம்னா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம், கேம் விளாட்லாம் அப்படின்னு பண்ணோம்ல, அந்த மாதிரி நீங்க தான் கொடுக்குற சேலஞ்சை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்து அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் பாட்டில் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பவுன்ஸ் பாட்டில். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து இது 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஒரு லீவ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த அச்சை யூஸ் பண்ணி அந்த பாட்டிலில் வச்சு மார்க் பண்ணி அந்த ஷேப்பில் கரெக்டாக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லைனர் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வரைஞ்சிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிளாக் பெயிண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். லைனருக்கு பதிலாக ஃபெவிகால் இல்லைனா ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷிம்மர் பவுடர் சில்வர் கலர் எடுத்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். கோல்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு இயரிங் ஹூக் இருக்குல்ல, அதை எடுத்து மாட்டி விட்டு ஃபைனலாக நம்மளோட லீவ் ஷேப் இயரிங் ரெடி ஆயிடுச்சு. இது கோல்டில் பண்ணால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, கோல்டு ஷிம்மர் பவுடர் இல்லை இப்போதைக்கு. ஸோ கொஞ்சமாவது இயரிங் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.